வணக்கம். ஆன்மீகம் என்பது வாழ்க்கையை நிம்மதியாக, நிறைவாக, எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக வாழ்வதற்கான வழிமுறை. அது இப்படி தான் வாழணும், அப்படி தான் வாழணும்னு யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. கடந்த காலத்தில் நம்மில் பலரும் நாம் பிறந்த ஊர், நாம் சுற்றி இருக்கும் மனிதர்கள் இவற்றை கடந்து வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் கிடையாது. அதனால் நாம் எல்லோருமே நமக்கு என்ன சொல்லித் தரப்பட்டதோ, நமக்கு என்ன பண்பாட்டை குறித்து தெரியுமோ, நம்முடைய மதம் எதுவோ அதன் அடிப்படையில் தான் வாழ்க்கையை அமைத்து கொண்டோம். மதம்ங்கிறதே பார்த்திங்கன்னா சில புரிதல்களை ஒரு தனிநபர் அல்ல பல தனிநபர்கள் வாழ்க்கையை எப்படி வாழ்வதுன்னு சில புரிதல்களை கண்டடைஞ்சிருப்பாங்க. அவற்றையெல்லாம் தொகுத்து எளிய மனிதர்கள் எப்படி வாழலாம், எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்லித் தருவதற்காக உருவாக்கப்பட்டவை தான் மதங்கள். கடந்த காலத்தில் மதத்துக்கு ஒரு முக்கிய பங்கு இருந்தது. ஆனால் இன்றைய நவீன காலத்தில் மதத்துக்கு எந்த முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா இன்று நம்மில் பலருக்கும் கல்வி அறிவு இருக்குது. நாம் எங்கே பிறந்தோமோ அந்த சூழலில் அதே மாதிரியான வாழ்க்கையை வாழ்வது கிடையாது. வேறு இடங்களில் புதிய மனிதர்கள், புதிய பண்பாட்டு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அதற்கேற்ப நம்முடைய புரிதலை, நம்முடைய வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கொண்டே ஆகணும். இப்போது உதாரணமாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்த ஒருவர் இப்போ என்னை போல் காடால் வாழ்கிறோம் அப்படின்னா, நாம் அங்கே கடைப்பிடிக்கும் எல்லா மதம் சம்பந்தமான வழிமுறைகளையும் இங்கே கடைப்பிடிக்க முடியாது. பொங்கல் நிம்மதியாக கொண்டாட முடியாது, தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க முடியாது, நிறைய கட்டுப்பாடுகள் இருக்குது. இப்போது அதையெல்லாம் நாம் அனுசரித்து தான் போகணும், வேறு வழி கிடையாது. அதற்காக எதிர்த்து போராடி நான் இந்தியாவில் இருப்பது போல் பட்டாசு வெடிக்கணும்னு உரிமைக்காக சண்டை போடுறதுல எந்த பயனும் கிடையாது. அது கூட அரசாங்கம் தந்துடலான்னு வைங்க. இப்போ பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னா ஜனவரி மாதம் நல்ல குளிரில் எப்படி பொங்கல் வைக்க முடியும்? இயற்கை எதிர்த்து போராட முடியுமா? இப்போ இதையெல்லாம் நாம் புரிஞ்சிக்கணும். எங்கே நாம் ஒத்துப்போகணும், அனுசரித்து போகணும், எங்கே எதிர்த்து நிற்கணும், எவ்வளவு நேரம் எதிர்த்து நிற்கணும், ஏன் எதிர்த்து நிற்கணும், எதற்காக எதிர்த்து நிற்கணும், இதெல்லாம் தெரியணும். இதெல்லாம் தெரியாமல் ரொம்ப சிக்கலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதை ஒவ்வொரு தனி மனிதரும் கற்றுக்கொள்ளணும். நாம் என்ன பண்ணுறோன்னா, நம்மளை விட பெரியவங்க, படித்தவங்க, விஷயம் தெரிஞ்சவங்கன்னு யாரையாவது ஒருத்தரை கண்டுபிடிச்சி அவங்கள சார்ந்து வாழ கற்றுக்கொள்கிறோம். அப்படி தான் நம்முடைய மரபு நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கு. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி. ஆனால் பெரியவங்களுக்கே பல விஷயங்கள் தெரியாது. ஏன்னா இன்றைக்கு வாழ்க்கை அவ்வளவு சிக்கலானது, மாறிக்கிட்டே இருக்குது. புதிய வாழ்க்கையை வாழ்வதற்கான புரிதல்களை நாம் சுயமாக தான் கண்டடைந்து ஆகணும். அதுக்கு என்ன தேவையோ அதை நாம் கண்டுகொள்ளணும். இப்போது அதன் அடிப்படையில் தான் நான் அஷ்டவக்ர கீதையை பற்றி ஒரு தொடர் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். அது எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது ரொம்ப நுட்பமானது, ரொம்ப அழகானது. நான் தான் பிரம்மம், நான் தான் தூய பிரக்ஞை அப்படிங்கிற ஒரு புரிதல் கிடச்சிருச்சுன்னா நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியது கிடையாது. நம்ம உள்ளுணர்வு மூலமாக அதை புரிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியாது. அது அவ்வளோ எளிதானது கிடையாது. அப்போது நடைமுறை வாழ்க்கையை வாழ்வதற்கு வேறு வழிமுறைகள் தேவைப்படுது. அதே சமயம் எல்லா மனிதர்களுக்கும் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் எளிமையான வழிமுறைகள் தேவையாக இருக்கலாம். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, வரலாற்றில் இருக்கும் முக்கியமான மனிதர்கள் எல்லாருமே பெரிய அரச பரம்பரை, பணக்கார குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க. மகாவீரர், புத்தர், கிருஷ்ணர், இவங்க எல்லாருமே நிறைய படித்தவங்க, நிறைய தெரிஞ்சவங்க. தினசரி வாழ்க்கை குறித்த கவலைகள், பிரச்சனைகள் அவர்களுக்கு கிடையாது. அதற்கு முற்றிலும் எதிர்மாறானவர் இயேசு. அவர் ஒரு தச்சரின் மகன்.
அவர் வந்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தவர். பொதுவாக என்ன சொல்லப்படுதுன்னா, அவர் ஒரு கன்னி தாய்க்கு பிறந்தார்னு சொல்லப்படுது. அது உண்மை கிடையாது. நம்மளுக்கு தெரியும் எப்படி ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது கன்னியாக இருக்க முடியும். அது என்ன சுட்டி காட்டுதுன்னா, அவங்க அம்மாவிடம் இருக்கும் அந்த களங்கமின்மை. அது ரொம்பவும் அழகானது. அது அது போன்ற பெண்கள் இன்று அரிதாயிட்டே வர்றாங்க. அதாவது இந்த காமத்தை குறித்த புரிதல் இல்லாமலே குழந்தை பெற்றுக்கொள்வதுங்கிறது ஒரு அழகான விஷயம். இப்போ அதனால தான் அந்த இயேசு ரொம்ப எளிய மனிதராக தன்னை முன்வைத்து கொண்டார். அவருக்கு தன்னை குறித்த புரிதலே கிடையாது. அந்த அளவு அவர் அறிவுத்திறன் கொண்டவர் அல்ல. அவர் சொல்லும் சொற்கள் வந்து ரொம்ப எளிமையானவை, ரொம்பவும் ஆழமானவை. அவற்றில் மிகவும் அழகானது, எளிமையானது, நுட்பமானதாக நான் கருதுவது தாமஸின் சுவிசேஷம். இது வந்து பைபிளின் ஒரு பகுதியாக கருதப்படுவது கிடையாது. இது 1900 தொடக்கங்களில் ரெட் சி ஸ்க்ரோல்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள் கண்டடையப்பட்டது. இது கொஞ்சம் மற்ற வார்த்தைகளை காட்டிலும் கொஞ்சம் புரட்சிகரமானது, கொஞ்சம் குழப்பத்தை தருவது போல இருக்கும். அதனாலேயே இந்த சுவிசேஷம் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லுவேன். இது முழுக்க முழுக்க கவித்துவமானது, மெய்ஞானத்தன்மை கொண்டது. பொறுமையாக இதை உள்வாங்கிக் கொள்ளுங்க. இதை நான் மாலை நேரங்களில் வெளியிடுவதாக இருக்கேன். இப்போ காலையில் அஷ்டவக்ர கீதை கேட்டிங்க அப்படின்னா, அந்த பாடலை மனசுக்குள்ளே அன்றைக்கி நாள் முழுக்க அப்படியே ஓட்டிக்கிட்டே இருங்க. அது ஒரு விதத்தில் உங்கள் சிந்தனையை கூர்மை அடைய செய்யும், கவனத்தை எதையாவது நோக்கி குவிக்க செய்யும். மாறாக இதை வந்து நீங்கள் தூங்க போகிற நேரத்தில் கேட்டுட்டு தூங்குனீங்க அப்படின்னா, அப்படியே மனசுக்குள்ளே அது உள்ளே இறங்கும். இது முழுக்க முழுக்க ஆழ் மனதுடன் உரையாடுவது. இது இரண்டுமே வந்து 2 எதிர் துருவங்கள்னு சொல்லலாம். ஏன்னா தூய பிரக்ஞை தான் நான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாம் செய்ய வேண்டியதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம எது செஞ்சாலும் அது வந்து அசுத்தமாக தான் போகும். தண்ணியை வந்து சுத்தப்படுத்த முடியுமா நம்மளால்? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வந்து குளோரின் போட்டு என்னெல்லாமோ பண்ணி அதை சுத்தப்படுத்துகிறோம். அதெல்லாம் நாம் அறிவுபூர்வமாக செய்வது. உண்மையில் ஒரு தூய்மையான ஒரு மழை நீரை எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு மேலே அதை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. அதை போன்றது அஷ்டவக்ர கீதை அப்படின்னா, இது வந்து மழை பெஞ்சு தரையில் ஓடுற தண்ணியை போன்றது. அதுக்குன்னு ஒரு அழகு இருக்கும் இல்லையா? அந்த தண்ணி ஓடும்போது அது ஓடி முடிச்சதுக்கப்புறம் அந்த மிருதுவான மணலை நீங்கள் உணர்ந்திருக்கலாம். நடக்கும்போதே அழகாக இருக்கும், அப்படியே மெத்து மெத்து மெத்துன்னு இருக்கும். இப்போ அதை போல் இதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் மனதுக்குள்ளே ஆழ விடுங்க. எப்படி ஒரு வறண்டு போன பூமியில் மழை பெஞ்ச உடனே அந்த மண் வாசம் மேலெழுந்து வருமோ, அதுபோல் உங்களுக்குள்ளே இருந்து நிறைய விஷயங்களை இது கிளர்ந்தெழ வைக்கும். இதெல்லாமே ரொம்ப நுட்பமாக நடக்கும். எதையும் ரொம்ப ட்ராமாட்டிக்காக எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா புரிதல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப மென்மையானது. நான் எப்போதுமே சொல்வது, நம் எல்லோரிடமும் ஞானம் இருக்குது. நாம் யாருமே முட்டாள்கள் கிடையாது. நம்ம எல்லோருக்குமே கொஞ்சமாவது அறிவு இருக்கும், அனுபவம் இருக்கும். அதையெல்லாம் அதாவது முழுசாக புரிஞ்சிக்கிட்டு அதை தொகுத்து கொண்டு தெளிவாக்கிக் கொள்ளும் திறன் நம்ம பலருக்கும் கிடையாது. அந்தளவு நம்ம சிந்திப்பது கிடையாது, எதையும் கவனிப்பது கிடையாது. நம்ம பலருக்கும் நம்மீதே நம்பிக்கை இருப்பது கிடையாது. ஆன்மீகம் என்பது அடிப்படையில் அதுதான். நம்மீது நாம் நம்பிக்கை கொள்ளணும். அதற்காக நான் தான் வந்து அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர், நான் தான் எதிர்காலத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னெல்லாம் கற்பனை செய்யக்கூடாது. இயல்பாக நமக்குள்ளே என்ன எழுதுன்னு பாருங்கள். பொய்கள், தேவையற்ற கற்பனைகள், கனவுகள் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும். தேவையற்ற நம்பிக்கைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே நீங்கணும். அது நினைக்கும் போது கொஞ்சம் துக்கமாக இருக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்பிக்கைகள், அந்த எதிர்பார்ப்புகள் தான் நம்மளுக்கு வாழ்க்கையின் மீது ஒரு பிடிப்பை தருது. நாளைக்கு நல்லா இருக்கும், எதிர்காலம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் இன்று பலரும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது நல்லா தான் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அது நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்று நாம் என்ன செய்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நாம் எடுத்து வைக்கும் காலடி தான்
10 வருஷம் கழிச்சு நாம எங்க இருக்க போறோங்கிறத முடிவு செய்ய போகுது. அதனால அந்த நம்பிக்கை இருந்ததுன்னா, அது உள்ளூர இருக்கணும். அத நாம திணிக்கக்கூடாது நம்ம மீதே. இதெல்லாம் இயல்பாக வரும். நான் அதுதான் சொல்றேன். இதெல்லாம் நமக்குள்ள ஊறி கிடக்கு. அது வெளியில வருவதற்கு அனுமதியுங்க. வேற ஒண்ணுமே செய்யல. நான் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தை, புரிதலை தூண்டுவதற்காக தான் முயற்சி செய்யறேன். இப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப எளிமையான வார்த்தைகள். ரொம்ப தத்துவம் அ கொண்ட ரொம்ப ஆழமான வார்த்தைகள் கிடையாது. யார் வேண்டுமானாலும் அத புரிஞ்சிக்கலாம். அவ்வளவுதான் ஞானம்ங்கிறது. கொஞ்சம் கொஞ்சமா நாம நம்மகிட்ட இருக்கிற அந்த தெளிவ வெளிக்கொண்டு வரணும். அதற்கு நாம் தான் அனுமதிக்கணும். நம்ம பலரும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது நடந்துருமோன்னு பயந்து இறுகி நம்மள பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே உள்ளுக்குள்ள இருள் நிறைந்து இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய இறுக்கத்த தளர்த்த தொடங்குனோம் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சுமை குறையும், கனம் குறையும், பாரம் குறையும். அந்த இருள் வெளியேறத் தொடங்கும். ஒளி உருவாகத் தொடங்கும். முன்பே சொன்னது போல அது ரொம்ப மெதுவா நடக்கும். வேகமாக நடக்கும் மாற்றம் நீண்ட நாள் நிலைக்காது. மெதுவாக நடக்கும் மாற்றம் நம்மளை அறியாம நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நான் எப்பவுமே சொல்வது என்னன்னா, முதல்ல ஒரு மாற்றம் என்பது எனர்ஜியில் நடக்கும். அதுக்கப்புறம் நம்முடைய மனதில் நடக்கும். அதற்கப்புறம் தான் நிகர் உலகில் நடக்கும். இப்போ நான் இந்த காணொளியை பதிவு செய்கிறேன்னா, இப்போ இது நிகர் உலகில் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் கேட்குறீங்கன்னா, இதை உங்கள் தினசரி வாழ்க்கையில் நீங்கள் நிகழுது. அப்போ இதுக்கு முன்னாடியே என்னோட மனசில் இதை உருவாக்கணுங்கிற எண்ணம் தோன்றி இருக்கு இல்லையா? அப்போ இது உருவாகணும்னா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி இயேசு இதை பற்றி பேசி இருக்கணும். அதை 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ சிலர் கண்டுபிடிச்சிருக்கணும் இல்லையா? எவ்வளோ விஷயங்கள் நடக்குது பாருங்க. இப்படி தான் ஒன்றுக்கொண்டுமே சம்மந்தமே இல்லாதது போன்று நினைக்கும் பல விஷயங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒன்றாக பிணைந்து கொள்ளும். அப்போது ஒரு ஆழமான ஒரு தெளிவும் புரிதலும் நம்மளுக்கு கிடைக்கும். வாழ்க்கைங்கிறது அதுதான். யாருனே தெரியாத 2 மனிதர்கள் திருமணம் செய்து கொண்டு இணைந்ததால தான் நாம் பிறந்திருக்கோம். நம்ம ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட மனிதர்கள் தான். அதை போல யாருனே தெரியாத நானும், யாருனே தெரியாத நீங்களும் இந்த காணொளி மூலமாக ஒருவர் சந்தித்து கொள்கிறோம். இப்போ அதன் மூலமாக என்ன நடக்குது நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோவெல்லாம் யோசித்து குழம்ப தேவை கிடையாது. அதே சமயம் இந்த சந்திப்பு, இந்த புரிதல் உண்மையாக, நேர்மையாக, நல்ல நோக்கத்துடன் இருக்கும்போது எல்லாம் நல்லதாக தான் நடக்கும். அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த சின்ன விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம பெரிய புத்தகங்களை படித்து கனமான விஷயங்களை தலையில் சுமஞ்சிக்கிட்டு வாழணுன்னு அவசியம் கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற சுமைகளை இறக்கி வைக்கவே வாழ்க்கை எளிதாகிட்டே போகும். இன்னும் நிறைய சேர்த்து வச்சுக்க வேண்டாம். அது காசாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும். அளவுக்கு அதிகமாக எதுவும் இருந்ததுன்னா அது நஞ்சு. அதனால் இந்த வார்த்தைகளை கொஞ்சம் கொஞ்சமாக கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கி கொள்ளுங்க. இதே போல் இன்னும் நிறைய புரிதல்கள் உருவாகத் தொடங்கும். நிறைய தொடர்களை உருவாக்க தொடங்க போகிறேன். ஸோ பல விதங்களில் நம்ம வாழ்க்கையை வெவ்வேறு கோணங்களில் இருந்து அணுகணும். அதில் ஒவ்வொரு தனி மனிதரும் தனக்கு என்ன தேவை, தன்னுடைய ஆழ்மனதிற்கு, அவருடைய ஆன்மாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கணும். இது ஒரு புஃபே போல தான். இந்த வகையான உணவுகள்லாம் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்து போட்டு திருப்தியாக சாப்பிடுங்க. அதே சமயம் அந்த உணவு ஆரோக்கியமானதாக இருக்கட்டும், உங்கள் உடல்நிலையை, மனநிலையை பாதிக்காததாக இருக்கட்டும். நல்லா காலங்காத்தால் நல்லா ஒரு எந்திரிச்சு நல்லா கூழெல்லாம் குடித்து எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறமா மத்தியானமாக ஒரு ரவுண்டு ஃபுல் பிரியாணி சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும்? காலையில் செய்த செயலுக்கும் மதியம் செய்த செயலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? அதை போல் ஒவ்வொரு செயலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாற்றிக்கிட்டே வரணும். இப்போது அதற்கான வழிமுறைகள் எல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன். இப்போதைக்கு அஷ்டவக்ர கீதை கேளுங்க. அதே போல் இந்த தாமஸின் சுவிசேஷத்தையும் கேளுங்க. இதை அடுத்து தம்மபதம், இன்னும் சில புதிய தொடர்களும் வரப்போகுது.
பொறுமையாக தொடர்ந்து நாம் உரையாடி கொண்டிருக்கலாம். நன்றி.